ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் லாங் நெக் கொரியன் வில்லேஜ். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பெண்களுக்கு வந்து இங்கே உள்ளூர் ட்ரெஸ் இப்படி இதே மாதிரி போட்டு கையில் ஒரு கொடையும் கொடுத்து முதல்ல தலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது இந்த வாட்போ அப்படிங்கிற இடம் லொக்கேஷன் போட்டேன், இதை தான் காமிக்குது. இந்த பேலஸ் இருக்குலாம், இந்த அரண்மனை அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. தெரியுதா, இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்ப்போமா? கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதில் பண்ணாங்க? வுட்டா, சிமெண்டா, எதில் பண்ணாங்கன்னே தெரியல. கலர்ஃபுல்லாக இருக்குது, அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன். இங்கே எதுவும் டிக்கெட்டு வாங்கணுமா? கிராஸ் பண்ணிடுவோம். டிக்கெட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்ப்போமா? தள்ளுங்கம்மா. இதான் இருக்குங்களா? வாட்போ ஓப்பன் எவ்ரிடே, என்ட்ரன்ஸ் எக்ஸிட் காலையில் 8லேருந்து நைட்டு 7:30 வரைக்கும். இங்கேயும் கூட்டம் தானா? மக்கள் ஃபுல்லாக அங்கே. ஐயோ ஆண்டவனே, காசு இல்லாத நேரத்தில் எங்கே போனாலும் டிக்கெட்டா? இங்கே டிக்கெட்டு இல்லைன்னு தானே சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கு, 300 தாய் பாஸ். அங்கே 500, இங்கே 300, ஒரு 200 கம்மி. 300னா கிட்டத்தட்ட 900 ரூபா கிட்ட ஆச்சு. பைசா கொண்டு வராமல் வெளியே வரக்கூடாது. முதல்ல இந்த டாலரை போய் மாற்றினாலும் சரியாக வரும். இது உள்ள புத்தர் வந்து படுத்த நிலையில் இருப்பாராம். அந்த இதை தான் வந்து நம்ம ஸ்டாண்டிங்கில் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இது படுத்த நிலையில் உள்ள புத்தர் வந்து இங்கே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது தெரிஞ்சுது. உள்ளே நல்ல கோல்டன் கலரில் தெரியுது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேக்கெல்லாம் வந்து ஒரு பச்சை கலரு, அவங்க ஒரு பேக்கு துணி பை வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போட்டு தான் கொண்டு போகணும். நம்ம பிளேனை அப்படியே கொண்டு போகக்கூடாது. எல்லா இடங்கள்லேயும் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து உள்ள ட்ரெஸ் தான் போல இருக்குது. தாய்லாந்து ட்ரெஸ். இங்கே ஒரு புத்தர் கோவில்னு நினைக்கிறேன் இது. அங்கே போவோம். இது போட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. எங்கே போகுது இந்த போட்டு தெரியல. அந்த பக்கமாக போய் இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த சைடு தான் ஆட்கள் ஏறுது. நம்ம அங்கே போவோம். போயிட்டு எங்கே வரைக்கும் போகுது இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். அப்படியே போகுது. ரொம்ப தூரம் அப்படி சுற்றி வருவாங்களோ தெரியல. வாங்க போட் சவாரி போவோம். அதையாவது செய்வோம். ஃப்ரீ ஃபயர் டு வாட் அருண், இதுதான் போகிறோம். டிக்கெட் இருக்கா இல்லையா? ஃப்ரீயா? இதாக இருக்குது. அங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் போல இருக்குது. எவ்வளோ பெர் பேசஞ்சர்? 5.5. பைக்கு கூட போட்டு போல இருக்குது. இது போட்டுருக்காங்களா? சரி, இது பரவாயில்ல. இங்கேருந்து போகிற ஆட்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. அது போட்டு ஒன்று வந்திருக்கு. அவங்கெல்லாம் அந்த சைடு வரைக்கும் வராங்க. இது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உயர அப்படி மேலே வரும் போல இருக்குது. 5 ரூபா 50 பைசா. 5 ரூபா தான் இருக்குது. அதை விட்டால் 10 ரூபா. பார்ப்போம் டிக்கெட்டு கிடைக்குதா. 5 ரூபா முதல்ல கொடுத்து பார்ப்போம் டிக்கெட்டு கிடைக்குதான்னு. Lo hay ở phòng nào vậy? Alo, nó chạy tông này nè. Nóไปตรงนู้นจ้า. Alo. Đi quan đi bạn. 50 பைசானாலும் கணக்கு தான். ไม่ตอบไม่บอกกันเลยครับคือคนคะ ஓகே, உள்ளே வந்தாச்சு. போட்டுக்கு இப்போ ஏற போகிறோம். போட்டில் நிறைய தண்ணி இருக்குது. எங்கே வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. 5 ரூபா 50 பைசா கொடுத்துருக்கு. தாய் 10 ரூபா. நம்ம ஊர் காசு ஒரு 15 ரூபா வரும். கீச்சுன்னு ஒரே சவுண்டு. அது மேலே இந்த கீழேயும் அப்படியே இந்த காற்றுல தண்ணி ஆடுற அலையில் அது மிதக்குதுலாம். சூப்பர்.
வெளிப்பக்கமாக இருக்கும். இந்த சைடில் இருக்கும். சூப்பர். ஹோட்டலில் இன்னும் ஆள் வர வேண்டி இருக்குது. வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பாங்க போல இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன போட்டு போகுது. அந்த ஆப்போசிட்டில் தெரியுதுலா, இது ஒரு கோயில்னு நினைக்கிறேன். இவங்க இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. சரி, எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வருவோம் கொஞ்சம் ஜாலியாட்டு. இனிமேல் நம்ம வந்து மத்தியான சாப்பாடுக்கு தான் நமக்கு வந்து அடுத்த ரூமுக்கு போகணும். அது வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மணி எத்தனை தெரியல. காற்று நல்லா சூப்பராக அடிக்கி. காற்று அடிக்கிறதுனால அந்த வெயிலினுடைய வெக்க தெரியல. லைஃப் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு டீப்பு அதெல்லாம் கூட இருக்குது. கூட்டம் பாருங்க, ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. இங்கே தான் கூட்டு வர்றாங்க போல இருக்கு. நான் நினச்சேன் அந்த சைடாக போகுது அப்படின்னு பார்த்தேன். இந்த கோயில் தான். அவ்வளோதானா? இது உள்ளேயும் டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போக முடியும். இங்கே எவ்வளோ தெரியுமா? 200 தாய் பார்த்து. எல்லா இடமும் டிக்கெட் தான். இந்த மாதிரி ட்ரெஸ் இவங்க ரெடிமேடாக வச்சுருக்காங்க. இதை போட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். தாய்லாந்தினுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு 200 தாய் பார்த்து. அங்கே 500 தாய் பார்த்து. இன்னொரு இடத்துல 300. அப்போ மொத்தம் 1000 தாய் பார்த்து. 1000னா 3000 ரூபா இருந்தால் தான் அந்த 3 இடத்துக்கு நம்ம போயிருக்க முடியும். மரக்கட்டை தான். அது சிமெண்ட்டோன்னு நினச்சேன். மரக்கட்டையில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் போல் இருக்குது. பிள்ளைகள் சவுண்டெல்லாம் கேட்கும். இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன். நல்லாயிருக்கு. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பெண்களுக்கு வந்து இங்கே உள்ளூர் ட்ரெஸ் இப்படி இதே மாதிரி போட்டு கையில் ஒரு கொடையும் கொடுத்து அப்புறம் உள்ளே போயிட்டு சுற்றிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அப்புறம் அவங்க உள்ளே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது இதுக்கு வந்து 150 தாய் பார்த்து. அது ட்ரெஸ்ஸு கொடுக்குறது மட்டும் இல்லை, மேக்கப், அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப், தலையில் பூ வைக்கிறது, அந்த முடியை வந்து சைடில் அப்படியே இழுத்து விடுறது, இந்த ஆண்களுக்கு இதே மாதிரி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பண்ணுறது தான் அங்கே வந்து வச்சுருக்காங்க. இதில் நான் ஃபோட்டோ காமிக்க பாருங்க. 150 தாய் பார்த்தா இது மாதிரி ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைலு எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. உள்ளே நிறையா பெண்கள் வந்து உள்ளே இருக்காங்க. வயசான அம்மாக்கள் கூட போட்டிருக்காங்க. மறுபடியும் போட்டுக்கே வந்தாச்சு. வெயில், நல்ல வெயில் அடிக்கும். புழுக்கம் ஒரு பக்கம். சீட்டு இருக்கா? இதுதான் உட்காந்து கப்பல் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு எவ்வளோ புழுக்கம். வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் இந்த புழுக்கம் தாங்க மாட்டேங்குது. அவங்கெல்லாம் ஐஸில் இருந்துட்டு வந்தவங்க. அவங்க அங்கே வர்றதே வந்து அங்கே கொஞ்சம் ஐஸாக இருக்குது, இங்கே கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்னு தான் வர்றாங்க. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே முடியல. கையில் எல்லோரும் ஒரு சின்ன சின்ன ஃபேன் வச்சுருக்காங்க. அதை முகத்துக்கு நேரம் வச்சு அப்படி தான் வந்து இது பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி ஓட்டுறாரு. அப்பா ஃப்ரண்டில் கியர் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து வண்டி முடியல. அவரே சட்டையில் வச்சார். ரவுண்ட் அடிக்க இது வந்து சின்ன குட்டியாக உட்கார்ற மாதிரி பெஞ்சு. ஆனால் நிறைய பேர் உட்காரலாம் இதில். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். டீசல் இன்ஜின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இடம் இருக்குது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் லாங் நெக் கொரியன் வில்லேஜ். இதெல்லாம் காலையில் 9 to ஈவினிங் வந்து 5 மணி வரைக்கும். இந்த யானை சவாரி, அப்புறம் முதல்ல குரங்கு, டைகரு ஷூட்டிங் இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு நாளைக்கு இந்த காய்கறிலாம் போட்டு விற்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரும் அந்த இடத்துல. இதெல்லாம் அவங்க காலையில் 9 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு
ஈவினிங் வந்து 5 மணிக்கு ரிட்டர்ன் கூட்டு வந்துடுவாங்க. ஒரு ஆளுக்கு 1500 தாய் பாத்து காருக்கு மட்டும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள போட்டு மற்ற என்டர்டெயின்மெண்ட்லாம் வந்து தனி காசு. ஃபுல் பேக்கேஜ் அவங்களே எல்லா இடமும் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே எக்ஸ்ட்ரா செலவுக்கு அதுக்கும் ஒரு 5000 தாய் பாத்து வச்சுக்கணும். அப்படின்னா தான் சரியாக வரும். மாதுளம்பழம் ஜூஸு, மாதுளம்பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. How much? 40 baht. 40. Yeah. 20 no? No? 40 தான். நான் ஆரஞ்சு ஜூஸை 20க்கு தான் குடித்தேன். நீங்கள் என்ன 40ங்காங்க? இல்லை கொஞ்சம் உட்காருவோம். காலெல்லாம் வருது. முதல்ல தலை. No photo ค่ะ நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.